ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரையிலேருந்து ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ரேணுகா பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் எல்லாருக்கும் எப்படி போச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா? ஆ, இந்த புது வருஷத்துல ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க, டிரைவிங் எப்படிலாம் பண்ணணும். ஏன்னா என்னோட வேலையே வந்து டிரைவிங் கத்துக் குடுக்குறது தான். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப டிரைவிங்கை பற்றியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு முடிவு பண்ணிக்கணும். சேஃபாக டிரைவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஆஃபர் மாரி பண்ண போறோம். எந்த மாரி ஆஃபர்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நெறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? "இத யார்ட்டடா கேட்கலாம்?" அப்படின்ற மாரிலாம் நீங்க நெறையா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா கேட்கறதுக்கு சங்கடப்படுவீங்க. "இப்படிலாம் கேட்டா நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வருமா?" அப்படிலாம் நெறைய யோசிப்பீங்க. ஆ ஸோ இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ வந்து நாங்க வீடியோவாவே ஒவ்வொரு நாளும் ஆ எந்த மாதிரி அந்த நீங்க கேட்ட டவுட்டுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வீடியோவாவே உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுவோம். நாங்க டிரைவ் பண்ணியே காட்டுவோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா டிரைவ் பண்றவங்களும் கொஞ்சம் நீங்க இத நோட் பண்ணீங்கனாலும், உங்களுக்குள்ள சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிறனால அந்த வண்டிய நீங்க எடுக்காமயும் இருப்பீங்க. ஸோ நீங்களும் அத ஃபாலோ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆ இன்னைக்கு வந்து என்னோட டிராவலிங்ல பார்க்கிங் பார்க்க போறோம். இந்த பார்க்கிங் வந்து எந்தெந்த பார்க்கிங் இருக்கு? ரோடு ஃப்ரீயா இருந்தா வந்து நம்ம நம்ம பாட்டுக்கு அப்படி அப்படி ஸ்டைலா போய் நிப்பாட்டிட்டு போயிரலாம். ஸோ அங்க வித்தியாசமான பார்க்கிங்ஸா இருக்கும். பார்த்தீங்கன்னா, பேரலல், பெர்பெண்டிகுலர், ஆங்குலர் இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸா இருக்கிற பார்க்கிங்ஸ்ல அதே டைப்ல அந்த கார் இருந்துச்சுன்னா, நம்மளும் எப்படி அதே டைப்ல போய் கார நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கிங் டைப்ஸ் சொல்லிட்டேன். இந்த பார்க்கிங்க வந்து அந்த ஸ்டூடண்ட் அவர் கார்ல உட்காந்து அவரே இண்டிபெண்டன்ட்டா எடுக்க போறாரு. நான் உள்ள உட்கார மாட்டேன். என்ன அப்படி பார்க்குறீங்களா? கண்டிப்பா உங்கனாலயும் முடியும். ஆ நான் ஏற்கனவே கண்ட்ரோல் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆ பார்க்கிங்ல வந்து நீங்க ஆக்ஸிலேட்டர் குடுக்க வேணாம். ஆக்ஸிலேட்டர் குடுத்தாலுமே மைல்டா குடுத்துட்டு, கண்ட்ரோல்ஸ மட்டும் பார்த்துட்டு, விஷுவல் கண்ட்ரோல் பார்த்துட்டு நீங்க அழகா வண்டி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த ஸ்டூடண்ட்டுக்கும் அந்த ஐடியாவ குடுத்துருக்கிறனால, நான் தைரியமா வெளியில நிப்பேன். அவங்களும் தைரியமா அந்த கார எடுக்க போறாங்க. ஆ இதே மாரி நெறைய விஷயங்கள் நீங்களும் என்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆ ஃபோ எ யூடியூப் சேனல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அத கேளுங்க. உங்களுக்கு அதுக்கேத்த மாரி வீடியோஸ் வந்து நாங்க வீடியோவாவே போட்டு உங்களோட டவுட்ஸ நாங்க கிளியர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த பார்க்கிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, வரிசையா கார் நிக்கும். இப்ப ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, எந்த வெஹிக்கிளுமே இல்ல. இப்ப இவரு என்ன பண்ணுவாரு, அப்படியே வந்து வண்டிய நிப்பாட்டிருவாரு. ஆனா 2 வண்டிகளுக்கு நடுவுல அந்த கார் நிக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த மாரி நிப்பாட்டலாம்? அதுக்குரிய ஐடியாஸ்லாம் நான் சொல்றேன். இப்ப அவருக்கு நான் சொல்லுவேன். அவர் அழகா வண்டிய வெளிய எடுப்பாரு. திரும்ப ரிட்டர்ன் உள்ள போடுவாரு. நம்ம பார்க்கிங் எப்படி வெளியில எடுக்கிறோமோ, அப்படியே தான் அந்த பார்க்கிங் உள்ள வரப்போது. மெஷர்மென்ட் எல்லாம் ஒரே மாரி தான் வரப்போது. வெளியில எடுக்கிற என்ன மெத்தட்ல என்ன எதெல்லாம் நான் நோட் பண்ண சொல்றேனோ, வண்டி வெளியில போயிரும். திருப்பி உள்ள வரும்போது எதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண சொல்றேனோ, அதெல்லாம் அழகா ஃபாலோ பண்ணி இந்த கார் உள்ள வந்துரும். மறுபடியும் நான் சொல்றேன், இங்க ஃப்ரீயா இருக்கிறதுனால அவங்க அங்கருந்து வந்து அப்படியே ரிவர்ஸ்ல ஏத்திருவாங்க. சப்போஸ் 2 காருக்கு நடுவுல இந்த கார் நிக்கணும் அப்படின்னு சொன்னா மட்டும் தான், இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள ஃப்ரண்ட்ல இந்த காருக்கு ஃப்ரண்ட்ல லெஃப்ட் சைட்ல போய் நிப்பாட்டிட்டு, இதுக்குரிய என்ன மெஷர்மென்ட்ல நான் வண்டிய நிப்பாட்டி திரும்ப உள்ள ஏத்தணும் அப்படின்ற ஐடியாஸ இன்னைக்கு நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஹாய் தருண். ஹாய் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஓகே. நீங்க கொஞ்சம் அங்கிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ம். என்னாச்சு இன்னைக்கு 3 நாளா நீங்க லீவ் போட்டீங்களா? ஆமா மேடம். ம். சரி. இன்னைக்கு வந்து நான் பார்க்கிங் கிளாஸ் எடுக்க போறேன்ப்பா. ஓகே மேடம். இந்த பார்க்கிங் என்னென்ன மெஷர்மென்ட்லாம் நம்ம டிசைட் பண்ணிட்டு, அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த வியூல நீ கணிக்கிற அப்படின்றது தெரியும். ஏன்னா, நான் வெளியிலேருந்து நான் சொல்லுவேன். ம். நீங்க ஹெட் லேம்ப பாருங்க, பேனட்ட பாருங்கன்னு சொல்லுவேன். உனக்கு அங்கருந்து பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியுதான்லாம் நீ சொல்லணும். ஓகே. தெரியல அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நான் ஐடியா குடுக்குறேன். சரியா? ஓகே. பார்க்கிங்லேருந்து வண்டிய வெளிய எடுக்கிறோம், திருப்பி உள்ள போடுறோம். அப்படின்னா, எந்த மெத்தட்ல நீ வண்டிய வெளிய எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் கியர் மூவிங் கியர் போட்டு வண்டிய முன்னாடி போயிட்டு, ம். அத லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு, மறுபடியும் அதே இதுல ரிவர்ஸ் கியர் கொண்டு வந்து அத நிப்பாட்டுறது தான் மேடம். நிப்பாட்டுறது. அந்த ம். மூவிங் கியர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நீ ம். கிளட்ச எந்த மாரி கண்ட்ரோல்ல புடிச்சுக்கிறணும்? ஹாஃப் கிளட்ச்ல மேடம். ஆஃப் கிளட்ச்ல. அந்த ஆஃப் கிளட்ச எப்படி நீ கண்டுபிடிப்ப? அந்த வைப்ரேஷன் சவுண்ட் வந்தோனே அத வைப்ரேஷன் அப்படியே சவுண்ட் பிடிக்கணும். கேட்கும். ஓகேவா? சரி ரைட். இத ஆல்ரெடி பார்க்கிங் பண்ணியிருக்க. ஆமா. இந்த வண்டிய திரும்ப என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைட்ல போய் நிப்பாட்ட போற. ம். சரியா? ஓகே. நீ இப்பவே லாக் பண்ணணுமா? இப்பவே திருப்புனா என்ன ஆகும்? ஒரு ஐடியா பண்ணிக்கோ. இப்ப நீ உட்கார்ந்திருக்க. இந்த ம். கார் பெரிய கார், இந்த கார் சின்ன கார். சரியா?
இப்ப நான் லெஃப்ட் திருப்ப சொல்லிட்டேன், உன் மைண்ட் என்ன சொல்லும்? நான் உடனே லெஃப்ட் திருப்பணும் அப்படின்னு தோணும். அப்ப லெஃப்ட் திருப்பினா இந்த கார் எப்படி போகும்? லெஃப்ட்லயே தான் மேடம் லெஃப்ட்லயே தான் போகணும். ஆனா அங்க பேனட் நீளமா இருக்குல்ல, அந்த கார் பெரிய கார் இல்ல. நான் அதான் முதவே சொன்னேன், அது பெரிய காரு, இது சின்ன காரு. இப்ப நீ லெஃப்ட் திருப்பினா பேனட்ல போய் டக்குன்னு இடிக்கும் இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் வெளியில வந்துடணும். நீ அப்படி கொஞ்சம் வெளியில வரும்போது எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீ இந்த லெஃப்ட் சைடுல உள்ள மிரரையும் உங்க காரோட பேனட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டையும் நீ கண்டுபிடிச்சுக்கணும். அப்போ உங்க கார் கொஞ்சம் வெளியில வந்துரும். சரியா? ரைட், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சோ பார்க் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது? வெஹிக்கிள ஆஃப் பண்ணக்கூடாது மெயினா. ஸ்டார்ட் பண்ணிக்க. இந்த இன்ச் பையன் நீ நகர்த்த போற, சரியா? அப்ப ஆஃப் கிளட்ச்ல அழகா என்ன செய்யும்? வெஹிக்கிள் மூவ் ஆகும். கியர் போட்டுக்க. மெயினா சீட் பெல்ட் போடணும் தம்பி. பார்க்கிங் தானே, சீட் பெல்ட் வேணான்னு இருக்க கூடாது. சரியா? சீட் பெல்ட் போட்டுக்கோ. எப்பவுமே ரெடியா இருக்கணும். 2 நாள் லீவ் விட்டுட்டு சோம்பேறி ஆயிடுச்சு. கியர் போட்டுக்கப்பா. என்ன கியர்? ஃபர்ஸ்ட் கியர். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கணும். இந்த லெஃப்ட் சைடு மிரரும் இந்த காரோடைய இந்த எண்டிங் பாயிண்ட்டும், அதாவது பேனட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சரியா? கொண்டு ஃப்ரண்ட்ல போட்டோம். நேரா பிடிக்கணும். ஸ்டேரிங் எங்கேயும் திருப்ப கூடாது. ஸ்டாப் ஸ்டாப். நின்றுச்சா? ரெண்டு ஈவன் ரொம்ப முன்னாடி போயிட்டேன். ஏன் முன்னாடி போனா என்ன நடக்கும் அப்படின்னா, நீ லாக் பண்ணி வரும்போது என்ன ஆகும்? ரொம்ப லாங்கா வரும். அந்த மெயின் ரோட்டுக்கு போய் வரும். சரியா? ஓகே, நீ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இத பண்ணிருக்க. இப்படி பண்ணாலும் அந்த வண்டி எங்க போகுதுன்றத நம்ம பாப்போம். சரியா? ஃபுல்லா லெஃப்ட் லாக் பண்ணு. இதே இது நீ லெஃப்ட் சைடு போறதுனால இப்ப லெஃப்ட் லாக், இதே இது இப்ப நீ ரைட் சைடு போறேன்னா ஃபுல் ரைட் லாக். அப்ப அங்கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை இதே மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம திருப்பிக்கிறோம். சரியா? ஃபுல்லா லெஃப்ட் லாக் பண்ணியாச்சு. ரைட் வா. சோ கவனம் லெஃப்ட் சைட்ல இருக்கணும். மெதுவா 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 மெதுவா. எப்பவுமே பார்க்கிங்கை விட்டு வெளியில எடுக்கும் போது ரொம்ப கவனமா இந்த இதுல டச் ஆகுமா, இந்த வியூ வந்து டச் ஆகுமான்னு இந்த மிரர்ல நோட் பண்ணிக்கணும். சரியா? ரைட், ஸ்டாப் பண்ணிக்க. ஸ்டாப் அண்ட் ஃபுல் கிளட்ச் பிரேக். குடுக்குடுன்னு ஓடக்கூடாது. வீல ஸ்டடி பண்ணு. ஓகே, அவ்வளவுதான். ஸ்டடி ஆயிடுச்சா? இப்ப பாரு, இந்த மிரர்ல பாரு, உன் கார் நேரா நிக்குதா? ஸ்ட்ரைட்டா நிக்குது. அப்போ நீ கரெக்டா தான் மெஷர்மெண்ட் பண்ணி வந்திருக்க. அதாவது நான் சொன்னதுல இருந்து கொஞ்சம் ஒரு இன்ச் முன்னாடி நாண்டு வந்திருக்க. ரைட், ஓகே. உனக்கு அங்க இருந்து பாக்கும்போது வியூ நல்லா தெரிஞ்சு. சரி, ரைட். இப்ப அழகா என்ன பண்ணிக்க? லெஃப்ட் ஓரமாவே வந்திருக்க. இதே பொசிஷன்ல வண்டி என்ன செய்யணும்? ரிவர்ஸ்ல போகணும். சரியா? நீ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்தியா? இப்ப வந்து நிப்பாட்டிட்டேல, அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு வீல ஸ்டடி பண்ணி அப்படியே நிக்குதா, இல்ல கொஞ்சம் முன்னாடி போய் நிக்குதா? கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்டினியா, இல்ல நீ அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கியா? கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்ட. அப்ப என்ன பண்ணும்? கொஞ்சம் பின்னாடி வரணும். சரியா? இப்படியே லாக் பண்ணா அங்க போய் இடிக்கும். தம்பி, வண்டி வெளியில வரும்போது வேகமா வந்துச்சு. சரியா? வேகமா வரக்கூடாது. பார்க்கிங் எப்பவுமே ஸ்லோவா தான் வரணும். ஏன்னா இந்த ரோடு ஃப்ரீயா இருக்கு. ஆனா நம்ம மெயின்ல பார்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆளுகெல்லாம் நிப்பாங்க. நீ திரும்பும்போது இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு காரை மட்டும் தான் மேட்ச் பண்ணி எடுத்துருந்துருப்ப. காரை மட்டும் தான் நம்ம அளவு அந்த மெஷர்மெண்ட்ல பாத்துட்டு நம்ம வண்டி எடுத்து வந்திருப்போம். ஆனா வரும்போது ஆளுகெல்லாம் என்ன பண்ணுவாங்க? போன் பேசிக்கிட்டே இப்படி வருவாங்க. அப்படின்றப்ப உனக்கு இங்கே கவனம் வராது. காரை மட்டும் தான் கவனிச்சு வருவ. அதனால எப்பவுமே ஸ்லோ, ஆஃப் கிளட்ச் அப்படியே கண்ட்ரோலே வரணும். ஆக்சிலேட்டர் இதுல குடுக்கவே தேவை. வண்டி நகலாம் பாத்துக்குவோம். ஆஃப் கிளட்ச் கொடுத்தோம் மேடம் எனக்கு வண்டி நகலல அப்படின்னா மட்டும் ஆக்சிலேட்டர் நம்ம குடுக்கலாமா வேண்டாமான்றதை அப்புறம் பாத்துக்குறோம். சரியா? சரி, ரைட். கொஞ்சம் முன்னாடி பாப்பா. அதாவது இப்ப பார்க்கிங்ல இருந்து வண்டியை வெளியே எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஒருவேளை நீ ஃப்ரண்ட்ல போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு அப்படி வர்றேன்னு வச்சுக்கோயேன், திருப்பி இந்த இடத்துல பார்க் பண்ணணும் நீனு. அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ திரும்ப நான் அதை சொல்றேன். கொஞ்சம் முன்னாடி போ. ஸ்டாப் பண்ணு. இப்ப அப்படியே திரும்பி பாரு அந்த காரை. அந்த காரை விட்டு முன்னாடி வந்துட்டோமா? முன்னாடி வந்துட்டோம். இப்ப நம்ம காரோட பேக் சைடு சீட் பெல்ட்டோட எண்டிங் இருக்கும் இந்த பக்கம் இருக்கா? இது அதாவது இந்த காரோட எண்டிங் பாயிண்ட். நீ மிரர்ல பாத்தேன்னா நம்ம டைல் லாம்ப் பினிஷிங் இருக்கு இல்லையா? நம்ம காரோட பினிஷிங்ல டைல் லாம்ப் இருக்கு. அதுவும் அவங்க காரோடைய
லெஃப்ட் சைடு ஹெட் லேம்பும் சரியா மேட்ச் ஆகி தான் வண்டி வந்து நிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படியே பின்னாடி வா. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சா? வண்டி மெதுவா வரணும், ஆஃப் ஆகக்கூடாது. ஸ்டேரிங் அப்படியே பிடிச்சுக்கோ நேரம். கிளட்ச மிதிப்பா, கிளட்ச மிதிப்பா. என்ன கியர் அது? கரெக்டா போடு கியர். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நியூட்ரலுக்கு வா. கிளட்ச்ல இருந்து காலடு. இப்ப நல்லா கிளட்ச மிதி. ரிவர்ஸ் கியர் போட்டுக்கோ. உன் பக்கம் நல்லா தள்ளி கீழே போடணும். அப்படி சவுண்ட் கேட்டாதான் அது ரிவர்ஸ் கியர். வரட்டும் வா. மெதுவா மெதுவா. ஸ்டாப். நீ திரும்பி பாரு, மிரர்ல தெரியாதுல. நீ அந்த டிரைவர் சீட்ல இருந்து திரும்பி பார்க்கணும் பின்னாடி, அப்பதான் தெரியும் சரியா? திரும்பி பார்த்து வா, மெல்ல வா. ஸ்டாப் ஸ்டாப். ஓரளவுக்கு அங்க இருந்து மேட்ச் ஆயிருக்கா? இந்த ஹெட் லேம்ப்ஸும் நம்மளோட டைல் லேம்பும் மேட்ச் ஆயிருக்கா? இப்ப எந்த பக்கம் திருப்பணும்? வண்டி உள்ள போகும் லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு ஃபுல் லெஃப்ட் லாக் பண்ணு. ஃபுல் லாக். ஆனா லெஃப்ட் சைடுனா உடனே அங்க போயிருமே மேடம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும் மேடம். பின்னாடி போனா ரொம்ப லாங்கா போகும்ல. ரொம்ப லாங்கா போனா அந்த பக்கம் தள்ளி போய் நிக்கும். டூ வீலர் எல்லாம் நிப்பாட்டிடுவாங்கல்ல. ஒரு கார் நிப்பாட்டுறோம், பார்க்கிங் நிப்பாட்டோம்னா அந்த கார் டோர் ஓபன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நிப்பாட்டினதுக்கு அப்புறம் டோர் ஓபன் பண்ணணும். அந்த ஸ்பேஸ் இருந்தா போதும் சரியா? அதனாலதான் அந்த மெஷர்மெண்ட் நான் சொல்றேன். ஃபுல்லா லாக் பண்ணிக்க. லாக் பண்ணி நான் சொல்ற வரைக்கும் ரிட்டர்ன் வரக்கூடாது. மெல்ல வந்தாதான் நான் அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டா சொல்ல முடியும், இல்லாட்டி மாறிடும் சரியா? ரைட், வரட்டும். மெல்ல வேகமா போகாம அப்படி மெல்ல மெல்ல ஆஃப் பிரேக், ஆஃப் பிரேக், ஆஃப் கிளட்ச், ஆஃப் பிரேக்லயே போகணும். நான் ரெண்டாவது மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப் கிளட்ச்லயே பிரேக்கை மட்டும் பிரஸ் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணிக்கலாம். பிரேக்கை மட்டும் பிரஸ் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அழகா வண்டி உள்ள வருதா? ஆமா மேடம். வருதா? ரைட். மிரர்ல பாரு, லெஃப்ட் மிரர்ல பாரு. காருக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? இல்ல மேடம், இல்ல மேடம். வருது வருது. அப்ப ஃப்ரண்ட் வியூ பாத்துக்கோ. வண்டி நேரா ஆகுதான்னு பாரு. விண்ட்ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் வண்டி ஏறட்டும்பா. ஏறட்டும் ஏறட்டும் வண்டி அப்புறம் ஏறட்டும். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்ப பாரு. இப்ப விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாரு. கார் நேரா இருக்கான்னு பாரு. இல்ல மேடம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி. எந்த பக்கம்? லெஃப்ட்ல ஏறணுமா? சரி அப்ப வா, இன்னும் கொஞ்சம் வா. லெஃப்ட்ல லாக் பண்ணாதானே கரெக்டா இருக்கும். ஏன் நீ திருப்புன? வா. அந்த இடம் கொஞ்சம் மேடு கல் இருக்கறனால கொஞ்சம் திணறுது. வரலாம். ஸ்டாப் ஸ்டாப். இப்படி பாரு, கோணலா போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் போகணும்னு நீ தானே சொன்ன என்கிட்ட. ஃபுல்லா ரைட்ல சுத்து. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி கொஞ்சமா அப்படியே போட்டு வண்டி பின்னாடி ரைட் ஏறட்டும். இதுலயே விண்ட்ஸ்கிரீன் வியூவை பாரு, ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு. இந்த ரெண்டு கார்னரும் ஸ்ட்ரைட்டா வந்து அங்க பேனட் நேரா இருக்கும். இந்த காரை பார்த்து, அந்த ஃப்ரண்ட்ல நிக்கிற காரை பார்த்து. ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு மேடம். இன்னும் கொஞ்சம் வரலாமே. ஸ்ட்ரைட் ஆகல, இன்னும் கொஞ்சம் வரலாம். ஓகே. இப்ப வண்டியை நிப்பாட்டிக்க. வீல ஸ்டடி பண்ணு. கிளட்ச மீதி உதறது பாரு. உதறனா ஆஃப் ஆயிரும். வீல ஸ்டடி பண்ணிக்க. ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணு. இப்ப இதுல இன்னொன்னு என்ன டவுட் வரும்னா, கியர் நியூட்ரல் பண்ணு. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஷார்ட்டா இருக்கு இந்த கார் சரியா? நம்ம பின்னாடி ஸ்பேஸ் இருக்குன்னு அந்த கார் மாதிரியே போய் நிப்பாட்டுவோன்னு போயிருவோம். ஆனா இந்த கார் உள்ளுக்குள்ள போய் நிக்கும். இவங்க கார் மட்டும் என்ன பண்ணுவோம், இவ்வளோ நீளமா வந்து நிக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம கார், இப்ப நீயே காரை நிப்பாட்டிட்டு போயிட்ட, அடுத்தடுத்து கார் எல்லாம் வந்து நிக்குது. அப்ப நம்ம காரை தேடுவோமா தேட மாட்டோமா? பின்னாடி வரைக்கும் போயிட்டா எவ்வளவு பெரிய கார் பக்கத்துல நம்ம கார் நின்றாலும் அந்த பேனட்டும் இந்த பேனட் ஈவனா தான் நிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு பேனட் தெரியாதே மேடம் அப்படின்னா, இந்த மிரரும் இந்த மிரரும் ஈவனா நிக்கணும். ஈவனா நிக்குதா? அப்ப ஃப்ரண்ட் சைட்ல போகும்போது இது ரெண்டுமே ஈவனா தான் நிக்கும் பாக்கும் போகும்போது. அப்ப உன் காரை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவியா? சோ நமக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருக்குன்றதுக்காக பின்னாடி தள்ளி தள்ளி போடக்கூடாது. ரெண்டு காரும் ஈவனா நிக்கிற மாதிரி தான் நீ நிப்பாட்டிக்கணும் சரியா? வேற எந்த டவுட் இருக்கா? இல்ல மேடம். இப்ப நீ ஏன் போடலாமா? ட்ரை பண்ணு, நானும் உனக்கு பக்கத்துல இருந்து சொல்லுவேன் சரியா? இப்ப ட்ரை பண்ணி பாரு. ஒரு தடவை சொல்லிக்க இந்த காரை எப்படி வெளியில எடுக்கலான்றத. கொஞ்சம் முன்னாடி போய் அப்ப லெஃப்ட் சைடு திருப்பணும் மேடம். எப்படி சும்மா போனா ரோட்டுக்கு போயிருமே. எதை மேட்ச் பண்ணணும்னு சொன்னேன்? பேனட் மேட்ச் பண்ணணும். பேனட்டை மேட்ச் பண்ணிக்கணும். ரைட். வண்டி வேகம் போக கூடாது தம்பி. ஸ்டாப் ஸ்டாப்.
இப்ப லாக் பண்ணிக்க. நான் சொல்லக்கூடாதுனாலும் சொல்லத்தான் வருது எனக்கு. மெல்ல மெல்ல போகணும். மெல்ல. ஸ்டாப் ஸ்டாப். மிரரை பாத்துக்கோ. கரெக்டா மேடம் போகுது. கரெக்டா போகுதா? இங்க வராதா? ட்ரபிள் ஆகாதா இந்த இடம்? மிரர்ல தெரியாதுல்ல. நீ இங்க இருந்து பாக்கும்போது க்ளோஸா இருக்கா வண்டி? அப்ப வண்டி மெதுவா போனாதான் இந்த கேப்புக்குள்ள இந்த கார் போய் திரும்புறது தெரியும். இன்னும் கொஞ்சம் போனா இந்த இடத்துல இடிச்சிடக்கூடாது. அதையும் பார்ப்போம். சரியா? நம்ம தப்பா எடுத்தா எந்த மாதிரி ட்ரபிள் வரும்? ஏன்னா உன் வண்டி நீ எடுக்கும் போது இந்த கேப் எல்லாம் நீ பார்க்க மாட்டா இல்லையா? தெரியாதுல்ல. சோ இப்ப நீ போனா அவனை கண்டுபிடிச்சு சொல்லுவேன். சரியா? போட்டோம். மெல்ல போணும் தம்பி. நீ போட்டோம். ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு. மெல்ல போட்டோம். அப்படியே போட்டோம். கொஞ்சம் முன்னாடி போட்டோம். வெரி குட். சூப்பர். போலாம் போலாம். அப்படி மெல்ல மெல்ல மெதுவா 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 மெதுவா. வீல் ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரைட்டா வருதான் பாடு. அந்த ரோட பார்த்து ஃப்ரண்ட்ல உள்ள ரோட பார்த்து வீல் ஸ்டெடியா வரும். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஸ்டெடி ஆயிடுச்சு மேடம். ஸ்டெடி ஆயிடுச்சா? வெரி குட். சூப்பர். உன்னோட மெஷர்மெண்ட் வந்து சூப்பர். இந்த இடத்துல வந்து வண்டிய நீ இது பண்ணிக்கிடுவ. வீல் ஸ்ட்ரைட்டா? ரைட். அப்ப இந்த கார்னர்ல கரெக்டா உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? என்னால இந்த தைரியமா இந்த காரை என்னால எடுக்க முடியும்னு சொல்லி எடுத்தியா? ஓகே. மறுபடியும் போடலாமா? இப்ப நீ என்ன பண்ணிட்டேன்னா அங்கனே ஸ்பாட்லயே வண்டி நிப்பாட்டிட்ட. மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்ன பண்ணிக்கணும்? வரணும். அந்த மைனூட்டிக்கான மூவிங் மட்டும்தான் இதுல பார்க்கிங் போடுறதும் எடுக்கிறதும். சரியா? அதுல ஆக்சிலேட்டர் தேவையில்லை. இது வந்து பேசிக் மாடல் காரு. இப்ப நீ வச்சிருக்கிற கார் வந்து பேசிக் மாடல். இதுலயுமே உன்னால அழகா என்ன பண்ணிக்கிறது? அந்த கண்ட்ரோல கிளச் கண்ட்ரோல பிடிச்சிக்க முடியுது. இதே ஹையர் எண்ட் மாடலா இருந்தா என்ன பண்ணுவோம்? லைட்டா ஒரு பிஞ்சு விட்டாலும் என்ன செய்யும்? டக் டக் டக்குன்னு ஓடும். அதையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? கண்ட்ரோல் பண்ணி மெதுவா வந்து வண்டியை அழகா எடுத்துக்கலாம். நீ இந்த கார் ஓட்டினா எந்த கார் ஓட்டலாம் யா? சரியா? ரைட். ஃப்ரண்ட்ல போ. ஒரு 2 ஸ்டெப் ஃப்ரண்ட்ல போ. அப்பதான் உன்னால இத மெஷர்மென்ட் பண்ணி பின்னாடி வர முடியும். ஓகே மேடம். ஸ்டாப். கொஞ்சம் பேக்ல போயலாம். போய் மேட்ச் பண்ணு. இங்கனே திருப்ப கூடாது. ஃபர்ஸ்ட் பேக்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எதை எதை மேட்ச் பண்ணிக்கணும்னு பாத்துக்கணும் அங்க இருந்து. ஸ்டாப் ஸ்டாப். ரொம்ப பின்னாடி போகுதுப்பா. போதுமா? போதும் மேடம். ஏன் போகுது? ஃபுல்லா லாக் பண்ணு. ஏன் ரைட் லாக் பண்ண கூடாதா? லெஃப்ட் தான் லாக் பண்ணணுமா? லெஃப்ட் தானே மேடம் நிக்க போறோம். லெஃப்ட்ல தான் பார்க் பண்ண போறோம். அத மைண்ட்ல நம்ம செட் பண்ணிக்கறணும். ஓகேவா? ஏன் ரைட் திருப்பினா வண்டி போகாதானா? ரைட் திருப்பினா எங்க போகும்? அப்படியே ஆப்போசிட்ல ரிவர்ஸ் போயிடும். ஓகேவா? ஓகே மேடம். போலாம் உள்ள. மைனூட்டிக்கா மூவிங்ல இருக்கணும். மெல்ல போணும். உனக்கு நீ தான் கரெக்டா போறேன்னு உனக்கு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அந்த பார்வைப்படிதான் நீ மெதுவா ஓட்டிக்கிறணும். ஓகே. ஃப்ரண்ட்ட மட்டும் பேக்க மட்டும் பார்க்க கூடாது. மேடம் ரொம்ப அங்க போகுது மேடம். கொஞ்சம் அப்படி போயிட்டு வரலாமா? கொஞ்சம் அங்கிட்டு போற மாதிரி இருக்கேன் மேடம். தம்பி இப்ப ரைட்டு போனோம். நீ முழுசா தலைய அப்படியே திருப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இன்னொன்னு ரிவர்ஸ்ல நீ எந்த பக்கம் திருப்புற? லெஃப்ட் சைடு தானே திருப்புற. அப்போ வண்டி லெஃப்ட் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா உங்க டூ வீலரை நீங்க நிப்பாட்டிட்டு லெஃப்ட் இழுக்குறீங்க இல்லையா? பாடி என்னமோ லெஃப்ட் தான் வருது. அந்த ஹேண்ட் பார் என்ன பண்ணுது? ரைட் சைட்ல போதா? அங்க யாராவது நின்னா கொஞ்சம் விலகிக்கோங்கன்னு சொல்றீங்களா? அதே மாதிரிதான் நீ லெஃப்ட் எடுக்கிற. கரெக்டா உள்ள லெஃப்ட் தான் போகுது. லெஃப்ட் பிளேஸ்க்கு தான் போகுது. ஆனா அந்த பேனட் என்ன செய்யுது? ரைட் சைடு போகுது. இப்ப ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு இல்லையா? அப்ப அவரை போய் டச் பண்ணுவோமா? அதனால நீ முழுசா இப்படியே திரும்பி பார்க்க கூடாது. ரைட் ஓகே. லெஃப்ட் சைடு ஓகே. என்னால உள்ள போக முடிஞ்சது. இந்த இடம் கிளியரா இருக்கு அப்படின்னா நீ ரைட்ட பாரு. பேனட் வந்து ரைட் போய் யாரையாவது தொந்தரவு பண்ணுதான்னு பாக்கணும்ல. ஓகே மேடம். ஃப்ரண்ட் வியூ வந்து ரொம்ப முக்கியம். ஓகே மேடம். உனக்கு ரிவர்ஸ்ல வந்து ஓகே என்னால இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. நான் வந்து ரிவர்ஸ் உள்ள போயிரும் லெஃப்ட் சைடுல அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிக்கணும்? ரைட் சைட பாக்கணும். ரைட் சைடு பேனட்ல யாராவது மெயின் ரோட்ல இருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்க. நம்ம பார்க்கிங் போடுற ஞாபகத்திலே இருப்போம். சரியா? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ வண்டி உள்ள போகுது. நீ ரைட்ட மட்டும் பாத்துக்க.
ரைட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த வண்டி கரெக்டா அந்த காரை பார்த்து ஃப்ரண்ட்ல உள்ள காரை பார்த்து நேரா வருதான்னு நீ பாத்துக்க. ஓகே மேடம். போலாம். இன்ச் பை இன்ச்சா நாங்களுக்கா போட்டோம். ஃப்ரண்ட்ல பாத்துக்கோ. பேனட் வந்து நேரா ரோட பார்த்து வருதான்னு பாரு. ஃப்ரண்ட பாரு, இங்க ப்ராப்ளம் இல்ல. வண்டி நேரா வருதான்னு பாரு. போலாம்ப்பா. ஃப்ரண்ட் வியூ பாத்துக்கப்பா. வண்டி பின்னாடி எந்த ப்ராப்ளம் இல்லப்பா. ஓகே மேடம். விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரைட்டா அந்த காரை பார்த்து நிக்குது அப்படின்னு சொல்ல காரை நிப்பாட்டிக்க. ஏன்னா லாக் பண்ணிக்கனால டக்குன்னு அந்த காருக்கு போயிரும். ஸ்டாப் ஸ்டாப். வீல ஸ்டடி பண்ணு. ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போப்பா. கிராஸா இருக்கே மேடம். கிராஸா இருக்கா? எந்த பக்கம் கிராஸா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணலாம் மேடம். ரைட் சைடு. சரி ரைட் ஃபுல்லா லாக் பண்ணு. அதாவது கொஞ்சம் மூவ்மெண்ட்ல நகரணும். என்ன அப்பதான் ஸ்ட்ரைட்டா இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். கியர்ல இருக்கா? கியர்ல மேடம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓகே, வீல் ஸ்டடி பண்ணிக்க. ஓகே, இப்ப வண்டி நிப்பாட்டிட்டியாப்பா? கியரை நியூட்ரல் பண்ணு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த ரெண்டு கார்களும் ஈவனா நிக்கும் போது ஃப்ரண்ட்ல இருந்து இப்ப பாக்கும்போது இது என்னோட கார் இருந்தாதான் நிக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்ப இந்த காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டியாப்பா? இப்ப இவங்க வந்து டோர் ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம கார்ல இடிக்க கூடாது. இடிக்க கூடாது. டோர் ஓபன் பண்ணா அது எப்படி மேடம் மெஷர்மென்ட் பண்ணி பார்த்தது? நீ அதனாலதான் நீ ஃப்ரண்ட் வியூல நீ ஹெட்லாம்ப்ஸ்க்கு பக்கத்துல அத பேக் சைடு எண்டிங் மேட்ச் பண்ணுன்னு சொன்னா, அந்த லெஃப்ட் சைடு ஹெட்லாம்ப் உன்னோட பேக் சைடு எண்டிங் மேட்ச் பண்ண சொன்னா, அது மேட்ச் பண்ணனால இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உள்ள வந்துருச்சு வண்டி. நீ இன்னமும் இல்ல மேடம் எனக்கு இன்னும் அது மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துருந்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப தள்ளி போயிருக்கும். இல்ல எனக்கு அங்க உட்காந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போய் திருப்பிக்கிறேன்னா என்ன ஆகும், இந்த கார்னர்ல வந்து இடிக்க வந்திரும் காரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரியா? சோ இங்க நிப்பாட்டி இருக்கிற வெஹிக்கிளும் நம்ம வெஹிக்கிள் தான் நினைச்சு நம்ம காரை பார்க் பண்ணணும். சரியா? இப்ப அவருக்கு டோர் ஓபன் பண்றாங்க அப்படின்னா நம்ம வெஹிக்கிள இந்த கார் இடிச்சிடக்கூடாது. அவங்களையும் கிராக் விழுக்கும், நம்ம கார்லயும் கிராக் விழுக்கும். இதே இது ஓபன் பண்ணால் நம்ம கார் வந்து அவங்க கார்ல கிராக் ஆயிடக்கூடாது. சோ இறங்குறப்ப ஃப்ரீயா இறங்குறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், ஓபன் பண்ணிடுவோம். சரியா? அதனால எப்பவுமே நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்கிங் பண்ணோம். இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, ஆக்சிலேட்டர் எல்லாம் கொடுக்காம தம்பியை வந்து கிளச் பிரேக் கண்ட்ரோல்லே நான் வந்து என்ன பண்ண சொன்னேன், ஸ்டூடெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், வரிசையா கார் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா வந்து பார்க் பண்றது ரொம்ப கஷ்டம். தூரத்துல இருந்து வரும்போதே யோசிச்சுக்கிட்டே வருவீங்க, ஏன்னா இவ்வளவு கார் இருக்குது நான் எப்படி பார்க் பண்ண போறேன் அப்படின்னு. எந்த பயமும் தேவையில்லை, எந்த டவுட்டும் தேவையில்லை. காரை ஃப்ரண்ட்ல போய் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல காரை நிப்பாட்டினீங்கன்னா கரெக்டா லாக் பண்ணி உள்ள வந்துரும். என்ன லாக்னா லெஃப்ட் லாக். எப்பவுமே ரைட்ல போய் நம்ம பார்க் லாக் பண்ணி போட மாட்டோம். ஸோ சிம்பிள் மெத்தட், லாக் லெஃப்ட் சைட் பண்ணீங்கன்னா கரெக்டா கார் உள்ள வந்துரும். இதை வந்து சிம்பிளா எப்படி போட்டாரு, அவரோட இது எப்படி இருக்குன்றத நம்ம ஸ்டூடெண்ட்ட கேட்போம். தம்பி, இன்னைக்கு பார்க்கிங் பண்ணீங்க, ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சு மேடம். இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? பக்கத்துல அந்த கார் இருக்கே, நம்ம அதை போய் இடிச்சிருவோமோ அப்படின்ற அந்த ஒரு இதுலதான் மேடம் இருந்தது. அப்படி இருந்துச்சு. எடுக்கும் போகும்போதும் அது ஒரு பயமா மேடம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க. சோ வெளியில எடுக்கும் போகும்போது அந்த பேனட் நம்ம காரோடைய அந்த லெஃப்ட் சைடு லேம்ப், அதாவது லெஃப்ட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ஃப்ரண்ட் போயிட்டு ஃபுல் லாக் பண்ணீங்க. இது ஏன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதை மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, ஒரு ஐடியா வரணும், இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ரோடு நல்லா ஃப்ரீயா இருக்கு, நம்ம லாங்கா போய் திருப்பலாம்னா ரோடுக்கு போயிரும். அப்போ ரைட் சைட்ல இருந்து ஆளுக வருவாங்க, லெஃப்ட் சைட்ல இருந்து ஆளுக வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தொந்தரவு பண்ணவே கூடாது. எப்பவுமே பார்க்கிங் லைனுக்குள்ள நிப்பாட்டி பார்க்கிங் லைனுக்குள்ளேயே வண்டி என்ன பண்ணணும், வெளியில எடுத்துக்கிறணும். திருப்பி அங்க நிப்பாட்டிட்டு திரும்ப போடுறதுனாலும் பார்க்கிங் லைனுக்குள்ளேயே தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், பைக்ல நிப்பாட்டிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு இந்த பார்க்கிங் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தடுத்து இன்னும் 2-3 பார்க்கிங் இருக்கு. அதை நான் போக போக ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் உங்களுக்கு நான் என்னென்ன ஐடியாஸ் இருக்குன்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? டன். தேங்க்யூ. பாய். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்கிங் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த டவுட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நல்லா ஓட்டுறேன் மேடம், என்னதானு கொண்டு போய் ஆஃப் பண்ணி கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிடுறேன்,
ஆனா இது என்ன பார்க்கிங்னே எனக்கே தெரியல. ஏதோ வீட்டு ஓரத்துல அப்படியே போய் நிப்பாட்டிடுறேன்லாம் என்கிட்ட சொல்றாங்க. ஒரு டவுட்டும் தேவையில்ல. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. திரும்ப திரும்ப இந்த வீடியோஸ் பாருங்க. நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டே வந்து இந்த பார்க்கிங்க்கு உரிய ஐடியாஸ்லாம் நான் சொல்றேன் இல்லைங்களா? அந்த ஐடியா படி கார நிப்பாட்டி திரும்ப நீங்க அதாவது பின்னாடி திரும்பி பார்க்கும் போகும்போது ஒவ்வொரு நேரம் அந்த மெஷர்மென்ட் கண்டுபிடிக்க முடியாது. நான் பேக் சைட் சீட் பெல்ட் அதாவது டை லேம்ப் வந்து உங்களுக்கு தெரியாது. வெளியில இருந்த டை லேம்ப். டை லேம்ப் மீன்ஸ் காரோட எண்டிங் பாயிண்ட்ல ஒரு ரெட் கலர் லேம்ப் எரியும். அதுக்கு பேரு தான் டை லேம்ப். இத நீங்க டிரைவர் சைட்ல இருந்து எட்டி பார்க்கும்போது வெளியில உள்ள டை லேம்ப் எனக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க உள்ள இருந்து பார்க்கும்போது பேக் சைட் சீட் பெல்ட் இருக்கு இல்லைங்களா? மோஸ்ட்லி அந்த சீட் பெல்ட் யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அப்படி ஒரு சீட் பெல்ட் இருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேக் சைட் சீட் பெல்ட் எண்டிங்ல தான் அந்த டை லேம்பும் இருக்கு. காரோட ஃபினிஷிங்கும் அங்கன தான் இருக்கு. ஒரு அளவு நீங்க மெஷர்மென்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ஸ்டெப் முன்ன பின்ன தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் ஆகும். ஸோ அத நிப்பாட்டிட்டு ஃபுல் லாக் பண்ணி நீங்க வந்து வந்தீங்கன்னா கரெக்ட்டா என்ன செய்யும் கார் உங்களுக்கு ஃபிட்டா வந்து நின்டுக்குரும். இந்த வீடியோ நீங்க திரும்ப திரும்ப பாருங்க ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட்டா எல்லாமே கிளியர் ஆகும். இதே டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். வேற வேற விதத்துல டவுட்ஸ்லாம் வரும். அந்த டவுட்ஸ வந்து நீங்க வந்து WhatsAppல வந்து எங்களுக்கு பண்ணுங்க. உங்களுக்கு நான் இதே மாரி வீடியோஸ வந்து உங்க டவுட்ஸ வந்து எப்படியெல்லாம் நம்ம கிளாஸ் குடுக்குறோம், எப்படியெல்லாம் நீங்க மெஷர்மென்ட் பண்ணி இந்த பார்க்கிங்லாம் போடலான்றத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஏன் திரும்ப திரும்ப இத சொல்றேன்னா, பார்க்கிங்ல தான் நெறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்றோம். மேடம் நான் பார்க் பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் சைடு இடிச்சுச்சு, பேக் சைடு இடிச்சிருச்சு, கிராக் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு புது வண்டி மனசு கஷ்டமா இருக்கு. கார் எடுக்க முடியல. இந்த மாரி நெறைய நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதனால நான் சொல்ற மெஷர்மென்ட் படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்னோட டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த கிளாஸ ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்த பார்க்கிங்க எப்படி போடலான்றத பார்ப்போம் ஃபிரெண்ட்ஸ். பாய்.